ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். 7 முனி இளமுனி கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா, எங்கள் வீட்டாண்ட இருந்து 6 கிலோமீட்ரு. இந்த கோவில் டிஸ்டன்ஸ் தூரம் வந்து 6 கிலோமீட்ரு. நான் இன்றைக்கி என் வண்டியில் தான் வந்தேன். ஆட்டோவில் வரல, என் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவை கூட இட்டுட்டு வந்தேன்னா போட்டு அடிச்சுக்கிட்டே வரா. எதுவுமே ஃப்ரீடமாக வீடியோ எடுக்க விட மாட்றா. அதனால எப்போ பாரு போன கோயிலே போய் வீடியோ எடுத்து போகிறேன்னேன்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் 7 முனி இளமுனி. அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்தவ 6 முனி. இவர் வந்து 7 முனி இளமுனி. இவர் தான் 7வது பிள்ளை. முனீஸ்வரர் பேர் வந்து வால்முனி. எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, வீடியோவில் கவரேஜ் ஆகுதா தெரியல. இவர் தான் கடைசி பிள்ளை. இவர் பேர் வந்து வால்முனீஸ்வரர். ஜடமுனி தாடி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, இவர் ஜடமுனி. எழுத்து பார்த்து சொல்கிறேன். இவர் ஜடமுனி தாடி வச்சுங்கிறதுனால இவர் ஜடமுனின்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து லடமுனி, இவர் பேர் லடமுனி. இங்கே பார்த்தீங்களா, கால் அப்படியே சப்பலாங்கால் போட்டு காலில் கயிறு கட்டின மாதிரி உக்காந்துக்கிற ஒரு முத்துமுனி. கையில் அருவா வச்சுங்கிறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன முனிங்க? எனக்கே கோயில் வரலாறு தெரியாது. வேதமுனி. அண்ணாண்டுக்கு அந்த எழுத்து மட்டும் படித்து சொல்லுங்களேன். தைமுனியா? கரிமுனி. அண்ணாண்ட பக்கம் ஒரு அருவா வச்சுங்கிறவர் வேதமுனி. அவரு கரிமுனி. எனக்கு தெரியாதுங்க இந்த கோயில் வரலாறு. கரிமுனி, வேதமுனி, முத்துமுனி, லடமுனி, வால்முனிங்க. அங்கே ஆளுங்க இருந்ததால் என்னால் ஃப்ரீடமாக வீடியோ பண்ண முடியலங்க. எனக்கு இந்த கோயில் வரலாறு பற்றி தெரியாது. 7 முனி இளமுனியா? 7 முனி இளமுனினா 7 அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்களாம். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 7 பேருக்கும் சாப்பாடு வச்சுட்டு வரப்போ 7வது வர வைக்க முனிவருக்கு மட்டும், 7வது முனீஸ்வரருக்கு மட்டும் அடி காந்தல் சோறு தான் கிடைக்குமா. நல்லா முதல்ல இருந்த சாப்பாடு சாப்பிட்ட எல்லா முனீஸ்வரரும் ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்களாம். அடி காந்தலை சாப்பிட்ட முனீஸ்வரர் மட்டும் பிரம்மாண்டமாக ஓங்கி வளர்ந்துருப்பாராம். ஏன்னா எங்கள் அம்மா எப்போ பாரு என்ன பண்ணுவேன், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேனா, அதுவும் அடியில் இந்த காந்து போனமே. இப்போ காயெலாம் செஞ்சால், குழம்புலாம் செஞ்சால் அதெல்லாம் மற்ற குண்டால வயசு வச்சு அதில் போட்டு கலரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக எங்கள் அம்மா அடிக்கடிக்கு இந்த கதையை சொல்ல. ஆனால் இந்த 7 முனீஸ்வரர் கோயிலுடைய வரலாறு பற்றி எனக்கு உண்மையாக தெரியாதுங்க. எப்போ பாரு அடியில் காந்தில் போட்டு அதில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடாயில் காய் எல்லாத்தையும் வயசு வச்சு அதில் சாப்பிட்ற பாப்பா. அப்போ எங்கள் அம்மா அந்த கதையை சொல்லும். 7 முனி வரை இலசு முனி மாதிரி அடி சோறு தின்றா, அதனால தான் இப்படி குண்டா இருக்குன்ட்டு. அடி சோறு துண்ணு காந்தில் துண்ணவர் தான் 7வது முனீஸ்வரர். எனக்கு சரியாக தெரியலங்க கோயில் வரலாறு. பாய்.